சோயாபீன்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த தைராய்டு இருக்கிறவங்கலாம் பயந்துக்குவாங்க. தைராய்டு இருக்கிறவங்க தான், அதாவது தைராய்டு ப்ராப்ளம், தைராய்டு குறைவா இருக்கிறவங்க தான் சோயாபீன் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் தைராய்டு அளவுகள குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஆனா, மற்ற எல்லாருமே நார்மலா இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு லெவல்ஸ் நார்மலா இருக்கவங்க, சோயாபீன பத்தி பயப்பட தேவையில்ல. இதனால வந்து தைராய்டு ப்ராப்ளம்லாம் வராது. ஏற்கனவே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கைட்லைன் ரெக்கமெண்டேஷன். மற்றபடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். இதுல புரதச்சத்து இல்லாம நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய மற்ற மினரல்கள், வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. எடை குறைப்பு ட்ரை பண்றவங்க கூட தாராளமா அடிக்கடி மீல் மேக்கரை தங்களோட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. இது ரத்த சர்க்கரை அளவுகளை மிக அதிகமா ஏற்றக்கூடிய ஒரு உணவு கிடையாது. அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் தைரியமா சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடலாம். இன்னொரு பயம் சோயாபீன் பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு